இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. கணவர் கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி மற்றும் கள்ளக்காதலன் உட்பட 3 குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வினோபா நகர் ஞானப்பிரகாசம் நகரை சேர்ந்தவர் ஜெயபாஸ்கர். பெயிண்டராக பணிபுரியும் இவரது மனைவியின் பெயர் ஷர்மிளா தேவி. இவர்களுக்கு 7ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயதில் ஒரு மகள் உள்ளார். இந்நிலையில் ஜெயபாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் பேச்சு மூச்சு இன்றி கிடப்பதாகவும் கூறி அவரை மனைவி ஷர்மிளா தேவி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக கூறிவிட்டனர். இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து அவரது மனைவி ஷர்மிளா தேவி கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது தனது கணவர் ஜெயபாஸ்கருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறியுள்ளார். அதன் பெயரில் காவல்துறையின் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே ஜெயபாஸ்கரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானதில் ஜெயபாஸ்கர் கழுத்து நெரிக்கப்பட்டதில் கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்ததாக தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரது மனைவி ஷர்மிளா தேவியிடம் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவரை கொன்றதை அவர் ஒப்புக்கொண்டார். மேலும் அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து ஷர்மிளா தேவி, கள்ளக்காதலன் சேகர் ஆகியோரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்தனர். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த சேகரின் நண்பர்கள் 2 பேரையும் காவல்துறையினர் தேடி வந்தனர். இதில் மணிகண்டன் காவல்துறையினர் வலையில் சிக்கினார். இதனைத் தொடர்ந்து ஆனந்த் என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.